இந்த மாதிரி டைப்ல சிலிகான்ல நிறைய மாடல் இருக்கு. மோல்டுல ஃபாண்டன்ட் ஃபில் பண்ணி எப்படி அச்சு மாறாம அப்படியே எடுக்கிறதுன்னு நான் சொல்ல போறேன். மோல்டுல ஃபாண்டன்ட்டை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அது நல்லா உள்ள செட் ஆகிறதுக்காக மேல உருட்டுன்னு உருட்டிட்டு அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற எக்ஸஸ் எல்லாமே நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப எடுக்கும்போது தான் நல்லா மாட்டிக்கிடுவோம். நைஃபோடையே சேர்ந்து பாதி ஃபாண்டன்ட் வந்துடும். என்னதான் ஃபாண்டன்ட்ல சிஎம்சி இல்லைன்னா டைலோஸ் பவுடர் கார்ன்ஃபிளவர் இவங்க எல்லாரையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் இந்த லட்சத்துல தான் வருவாங்க. இப்போ நான் செகண்ட் மெத்தட் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மோல்டுல இருந்து ஈஸியா வரும். கொஞ்சம் ஃபாண்டன்ட் எடுத்து அந்த மோல்டுல அச்சு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸஸா சைட்ல எதுவுமே வராத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஒரு உருட்டிட்டு அன்மோல்டு பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். இப்போ நமக்கு அந்த மோல்டுல இருக்கிற குட்டி குட்டி அச்சு கூட பிசிறு மாறாம அப்படியே நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மெத்தடை சின்ன மோல்டா இருந்தாலும் சரி இல்லை பெரிய மோல்டோ இல்லை க்ரௌன் எந்த டைப் மோல்டா இருந்தாலும் அதுக்கு தேவையான ஃபாண்டன்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணி செட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பரா வரும். நல்லா ட்ரை பண்ணிட்டு உங்க கேக்குக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.